இதனால ஊர்க்காரங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தோரணவாசல் கிராமத்துல பூவரசனுக்கு பூமி பூஜை போட போறாங்க. வண்டி கட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் போறீங்களே, எந்த ஊர் திருவிழா தம்பி? பெருசு திருவிழாவுக்கு போல பூமி பூஜை பார்க்க போறோம். பூமி பூஜையா? அடப்பாவிகளா, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களேடா. வேடிக்கை பார்க்க போறோம்னு தூக்குல போட்டா கூட பொசுக்குன்னு உயிர் போயிரும். பூமி பூஜைங்கிறது அப்படி இல்லப்பா. தப்பு பண்ணவன உசுரோட குழிக்குள்ள இறக்கி பலகைய போட்டு மூடி மண்ணு போட்டு கொட்டிடுவானுங்க. அடுத்த நாள் இறக்குன அதே நேரத்துக்கு பலகை எடுத்து பார்ப்பாங்க. இறக்குனவன் உசுரோட இருந்தா அவன் குத்தமொத்தவன்னு தெய்வம் சொல்லிருச்சுன்னு, செத்து போயிருந்தா அவன் குத்தவாளின்னு தெய்வம் தீர்ப்பு சொல்லிருச்சுன்னு நம்புறது ஒரு ஐதீகம். அந்த கொலபாதகத்தை பாக்குறதுக்கா போறீங்க? ஏன் பெருசு, நீயும் அங்கதானே வர்ற? நான் என் பிள்ளைய பார்க்க போறேன்ப்பா. தாயே, ஒன்னதான் தாயே. உக்கரமாண்டி ஐயா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் பிள்ளை பூவரசு அங்க வேலை பார்க்கறதா சொன்னாங்க. உன்னை தேடிட்டு உங்க அப்பா வந்திருக்காரியா? அப்பாவா? யாருமே இல்லாத அனாதைன்னு சொன்னீங்கய்யா. சரி, அது இருக்கட்டும். அப்பா எங்க? உன்னை தேடிக்கிட்டு மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நேரா இங்கதான் வருவாரியா. என்னையா யோசிக்கிற? ஐயா, இவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த நிலைமையில இவரை பார்த்தா அவர் மனசு தாங்காது. அதனால இவரே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எப்படியாவது பெரிய மனசு பண்ணி இவரை அனுப்புங்கய்யா. நிச்சயம் வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் நான் வேணா இங்க இருக்கேன். போகலாம். ஆனா தீர்த்த குடம் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள பூவரசு இங்க இருக்கணும். என்னது? ஓமகனா? ஆமாங்க. பிள்ளைய காணாம நெஞ்சு கலங்கி போச்சு. எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாம இருந்தப்ப ஒரு புண்ணியமா சொன்னா ஐயா வீட்டுல வேலை பார்க்கறதா. அதாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதன்ல எங்க கிட்ட சொன்னா சொல்லிருப்பான். குடி குடின்னு குடிச்சே நாசமா போன என்ன பார்த்து அந்த தங்கமான புள்ள எப்படிங்க அப்பன்னு சொல்லுவான். என்ன மச்சான் பிச்சைக்காரன் கூட பேசிட்டு இருக்கீங்க? நான் பிச்சைக்காரன் இல்லைங்க. என்ன பேங்க் மேனேஜரா? நான் பிச்சை எடுக்க வரலைங்க. என்ன பிச்சை போட வந்தியா? ஐயா என்ன தெரியலீங்களா? மூஞ்சில முக்காவாசி முடிதான் இருக்கு, மூக்கு மட்டும் தான் வெளியே நீட்டிட்டு இருக்கு. அதை வச்செல்லாம் உன்னை தெரிஞ்சுக்க முடியாது.
நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க வேணான்னு அழிக்க சொன்னதை இந்த தோல்ல சுமந்தவனா என்ன மறந்துட்டீங்களே? ஆமா, நீ பெரிய ஜனாதிபதி, இந்தியாவை தூக்கி தோல்ல சுமந்துட்டு இருக்கிற, உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பிச்சைக்கார பயலுக்கு என்ன தெனா விட்டு பாரு. என்ன தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கியா? ஐயா, நீங்க பெரியவங்க, என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நாங்க உண்மையை தாங்க பேசுவோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பிறந்த பச்சை மண்ணை என் கையில கொடுத்து, இது எங்க அக்கா பெத்த குழந்தை, இந்த குழந்தை உசுரோட இருந்தா எங்க குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்லி இதை எரிச்சிரு இல்ல புதைச்சிருன்னு என் கையில பணமும் கொடுத்தீங்களே, அந்த சுடலை தாங்க நானு. இவ்வளவு நாளா என் நெஞ்சுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருந்த நெருப்பு அணைகிற நேரம் வந்துருச்சு. பூவரசனை பெத்தவங்க யாருங்கிறதும் அவனை கொல்றதுக்கு நீங்க கொடுத்த பணமும் தான் என் மனசுல பாரமா இருந்துகிட்டு இருக்கு. அதை நான் சாகிறதுக்கு முன்னாடி இறக்கி வச்சிடணும். அவனை பெத்தவங்க உசுரோட இருந்தான், அவனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கய்யா. இந்தாங்கய்யா நீங்க கொடுத்த பணம். பாவி, எப்படி நான் மனசு வந்தது? என் பிள்ளைய உயிரோட இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்தது? சொல்லுடா, சொல்லு. கூட இருந்த கழுத்தறுத்துட்டா, இதுக்கு பதிலா நீ என்ன கொண்டு இருக்கலாம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அக்கா, நீ என்ன வேண்டாம் சொல்லு, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் செஞ்சு தப்புன்னு மட்டும் சொல்லாது. உனக்கு புள்ள பொறுக்கணுங்கிற ஆசையோட தானக்கா நானே இருந்தேன். ஆனா விதி, இந்த குடும்பத்துல இதுவரைக்கும் நடந்த நல்லது கெட்டது அத்தனையுமே நம்ம ஜோசியர் சொன்னபடிதான் நடந்திருக்கு. அவரே சொன்னாரு, பிறக்க போற பிள்ளையால உங்க மச்சானோட மானம் மரியாதை குடும்ப கௌரவம் அத்தனையும் அழிஞ்சு போயிரும்னு. அதை பத்தி கூட நான் கவலைப்படல. அந்த புள்ள வாயை திறந்த அம்மான்னு சொன்ன உடனே நீ உசுரோடு இருக்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க. அதைத்தாக்கா என்னால தாங்கிக்க முடியல. அக்கா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா மச்சா உசுரோடு இருப்பாரா? நீங்க 2 பேரும் போறதுக்கு அப்புறம் நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடாதா? அப்படிப்பட்ட புள்ள இந்த குடும்பத்துக்கு வேண்டாடுதாக்கா இந்த காரியத்தை செஞ்ச. எங்க என் புள்ள செத்து பிறந்துச்சுன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே செத்து தான் பிறந்ததா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஐயோ, நான் அவனை என்னெல்லாமோ சொல்லி திட்டி இருக்கேன். பெத்த வயிறு பத்தி எறியுதுங்க. நான் அவனை பார்க்கணும். அவன் என்ன அம்மான்னு வாயார கூப்பிடுறது என் காதால கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செத்த கூட பரவாயில்லைங்க. நான் அவனை பார்க்கணும், நான் அவனை பார்க்கணுங்க. என் பிள்ளைய உசுரோட குழியில இருக்க சொல்லிட்டீங்களே, அது நடக்க கூடாதுங்க. வேணாங்க. அவன் கூட பிறந்தவளுக்கு தானே அவன் கல்யாணம் பண்ணி வச்சான். என் பிள்ளை சாகக்கூடாது, அந்த கொடுமை நடக்க கூடாதுங்க. இத பாருங்க, நான் உசுரோட இருக்கணும்னா என் பிள்ளை காப்பாத்துங்க. வாங்க வாங்க வாங்க. ஆரம்பிக்கலாம். புலிப்பாண்டி, பஞ்சாயத்துங்கிற பேர்ல அவன் தன்னோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டான். நான் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா என் மகன் என்கிட்ட வரணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. உக்கரவாண்டி குடும்பமே கூண்டோடு அழியணும். அப்பத்தான் என் மனசு ஆறும். பார்க்கணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். சீக்கிரம் போங்க.
போறது